வணக்கம் மக்களே. இன்னைக்கு எனக்கே கோல்டாக தான் இருக்குது. அதனால இன்னைக்கு கொஞ்சம் நண்டு ரசம் வைக்கலான்னு இருக்கேன். அதனால நண்டு ரசத்துக்கு நண்டு, சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு சீரகம். இப்போ இந்த மிளகு சீரகம் இந்த பூண்டை போட்டு கொஞ்சம் லைட்டாக அடிச்சுட்டு இந்த வெங்காயத்தையும் லைட்டாக போட்டு நசுக்க போகிறேன். கல்லில் தான் இந்த நண்டையும் லைட்டாக நசுக்கி எடுத்துகிட்டு வரேன். இப்போ இந்த நண்டு ரசத்துக்கு கொஞ்சம் சீரகம், கடுகு, அதுக்கு இந்த மாதிரி ஒரு ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா பொரிஞ்சோன்னா கொஞ்சம் மிளகு, சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம் இருந்தது சும்மா நசுக்கி தான் வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சம் தக்காளி, தேவையான உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் வெங்காயம். இந்த நண்டை கொஞ்சம் நசுக்கி போடணும். அப்போ தான் அதில் இருக்க சாறு நம்மளுக்கு இறங்கும். நான் இன்றைக்கி கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறேன். எனக்கு 2 பேருக்கு தான், அதனால 2 நண்டு தான் போட்டிருக்கேன். நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் புளி தண்ணி. இந்த ஸ்டேஜில் நல்லா வாசனை வந்து பார்க்குறேன். நண்டு வாசனை வேக கொத்தமல்லி பண்ணணும். இதை நீங்கள் சாப்பாட்டுக்கும் ஊற்றிட்டு சாப்பிடலாம், இல்லை ஒரு பவுலில் போட்டு ஸ்பூன் போட்டு குடிச்சிங்கனாலும் சூடாக நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குதுன்ட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. இதெல்லாம் தான் நான் அடுத்தடுத்து புதுசாக ஒரு வீடியோ போடுறதுக்கு எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். செய்யும்போது நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான். அதனால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க, பண்ணிட்டவங்க பண்ண வேணாம், லைக் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணவங்களே திருப்பியும் பண்ணால் அது போயிடும். அதை விட லைக் கொடுங்க, பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ பாருங்கள், அந்த நண்டு வெந்திருக்கா. ரசம் உங்களுக்கு பார்க்கறதுக்கே நல்லா இருக்கு, சாப்பிடும் போதும் நல்லா இருக்கும். பாப்பா ரசம் சாப்பிட்றதுக்காக குடிக்கிறது. ஓ ஐஸ்கிரீம் கப்பா, ஓகேடா செல்லாம். அவ்வளோதான், இந்த அளவுக்கு கொடுத்தா போதும், இறக்கிடுங்க.